ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியே இருக்க ஒரு 3 தரமான வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா எமிலி இன் பாரிஸ். இந்த சீரிஸை ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் சீரிஸாக எடுத்திருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸில் வந்துட்டு தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளாக இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சீசன் 4 கண்டினியூட்டியா இந்த கதை பார்த்தீங்கன்னா தொடருது. அதாவது நம்ம ஹீரோயின் பாரிஸ்ல இருந்து ஒரு சில வேலை காரணமா இப்போ ரோமுக்கு வந்து வந்திருப்பாங்க. இவங்க கூட இவங்களோட லவ்வருமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க. என்னதான் வந்து பாரிஸ்ல இவங்களுடைய பிசினஸ் செட்டப் இருந்தாலுமே ரோம்ல வந்துட்டு ஒரு நல்ல பெரிய பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதுக்காக இவங்க என்னமான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க, கடைசியா என்னாச்சு அப்படின்னா இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸ்ல அந்த ரோமோ காம்போ சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். தென் கிளாமர் வைஸாவுமே சரி, சீரிஸ்ல வர ஒரு கேரக்டருமே சூப்பரா இருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்து பார்க்க போற சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா நித்தாரி ட்ரூத் லைஸ் அண்ட் மர்டர்ஸ். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவையே உழுக்குன ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அமேசான் பிரைம்ல இப்போ மல்டிபிள் லாங்குவேஜ் சேர்த்து தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லே 12 வயசுல இருந்து அதுக்கு மேல இருக்கிற பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு காணாம போயிடுறாங்க. சோ இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு இடத்துல பெரிய பிசினஸ் மேனுடைய வீட்டுல வேலை செய்யற ஒரு நபர் தான் வந்து இந்த எல்லா கொலைக்கானுமே காரணம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ இதுக்கப்புறம் இவன் இந்த கொலைகளை எதுக்காக பண்ணா அப்படின்றத இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா சொல்லியிருப்பாங்க. மெயினா இந்த சீரிஸ்ல அந்த டைமிங்ல எடுக்கப்பட்ட ரியல் ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஃபீலை வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாத இந்த சீரிஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு தரமான சீரிஸ் தான். ஃபைனலா பார்க்க போற சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா ஃபால் அவுட் சீரிஸோட சீசன் 2. இது வந்து ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸா எடுத்திருப்பாங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு ஒரு எபிசோட் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது சீசன் 1ல ஒரு பயங்கரமான வார் ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதுல இருந்து தப்பிச்ச ஒரு செட் ஆஃப் பீப்புள் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் கீழே போயிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சீரிஸோட ஹீரோயின் அவருடைய அப்பா வந்து நல்லவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மூலியமா நடந்த எல்லா விஷயத்தையுமே சரி பண்றதுக்காக கிளம்புறாங்க. இவரு கூட நம்ம சீரிஸோட ஹீரோவுமே பாத்தீங்கன்னா சேராரு. ஸோ இதுக்கப்புறம் நான் கூட தரமான சம்பவம் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த சீரிஸோட மேக்கிங் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். அதுக்கப்புறம் பெட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தெறிக்க எடுத்திருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாத அடுத்தடுத்த எபிசோட் எப்படி வருது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம காக்க முடிச்சாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.